வீட்டை வாடகைக்கு விட்டுட்டாங்க. சில நேரம் என்ன பிரச்சனை வருதுன்னா ஹவுஸ் ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் ஆணியை நிறைய அடிக்கிறாரு அல்லது சப்ளத்துக்கு எனக்கு தெரியாம விட்டுட்டாரு இப்படி எல்லாம் சொல்லி நோட்டீஸ் கொடுத்து காலி பண்ண சொல்றாங்க. வீட்டை வெக்கேட் பண்ண சொல்றாங்க. சப்லெட்னா இந்த உள்வாடகை விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் ஹவுஸ் ஓனர் வந்து டெனண்டா வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க சார்? இப்ப டெனன்சி அக்ரிமெண்ட் தான் இதுக்கு ஆணி வேறு. எது இந்த புது ஆக்டுக்கு டெனன்சி அக்ரிமெண்ட். இப்ப இது வந்து யாரு? லேண்ட்லார்டும் ஓகே வீட்டு சொந்தக்காரரும் வீட்டுக்கு வாடகைக்கு வந்த டெனண்ட்டும் தான் இந்த அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து இந்த புது 2017 சட்டத்துப்படி ரிட்டர்னாக இருக்கணும், கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ அதில் இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் படி அந்த அக்ரிமெண்ட் படி டெனண்ட் நடந்துக்கறல அப்படின்னா இவரை வெளியேற்ற முடியும், அதாவது எவிக்ஷன். ஓகே, இப்போ பழைய ஆக்ட்ல எவிக்ஷன்ங்கிற வார்த்தை இருந்துச்சு, இதுல வந்து ரீபொசஷன். அப்ப இதுக்கு நிகரா என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா ரீபொசஷன். அதாவது என் சொந்த வீட்டை நான் லேண்ட் ஓனர், நீங்க டெனண்ட்டு, நான் வாடகைக்கு விட்டுட்டேன், உங்களுக்கு பொசஷனை கொடுத்துட்டேன், திருப்பி ரீபொசஷன் நான் எடுக்கிறேன், அதுவும் ஒண்ணுதான், அதாவது எவிக்ஷனும் ஒண்ணுதான். ஸோ இதுக்கு நிகரான வார்த்தை தான். அப்ப இந்த சட்டத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்னா ரீபொசஷன் அப்படின்னு. அப்ப என்னென்ன காரணத்துக்காண்டி லேண்ட்லார்ட் வந்து ரீபொசஷன் இல்ல அவரை எவிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒண்ணு டிஃபால்ட், அதாவது அவர் அக்ரி பண்ண வாடகைய தரல, அதாவது டிஃபால்ட் ஆஃப் ரெண்ட். ஓகே, சோ டிஃபால்ட் ஆஃப் ரெண்ட் தரல இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஃபால்ட் ஆஃப் ரெண்ட் என்ன அப்படின்னா அதுக்கு என்னது, அதுக்கு இத்தனை வருஷம் என்னது இத்தனை மாதங்கள் கொடுக்காட்டினா தான் நீங்க கிளைம் பண்ணல. ஈவன் 1 month இஸ் டிஃபால்ட். ஓகே, ஸோ அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ரிசிப்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க இந்த சட்டத்துல. யூ ஹாவ் டு ப்ரொவைட் ரசீது. அப்ப நீங்க ரிசிப்ட் வாங்கிட்டீங்கன்னா கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க ரிசிப்டே வாங்காம நீங்க கட்டிக்கிட்டு இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, கட்டளைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் இதுல ரிசிப்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றது. ரெண்டாவது, ஸோ இது கொடுக்கல அப்படின்னா நீங்க என்னது, நீங்க ரெண்ட் கோர்ட்டுக்கு, அதாவது ரெண்ட் கோர்ட்டு தான் வந்து என்னது முன்சிப் கோர்ட், அதுக்கு போய் நீங்க இந்த ரீபொசஷன் எவிக்ஷன்னாலே நீங்க எங்க அப்ரோச் பண்ணணும்னா ரெண்ட் கோர்ட். ஓகே, ரெண்ட் அத்தாரிட்டியில ரெண்ட் கோர்ட். ஸோ இந்த ரெண்ட் கோர்ட்டுக்கு நீங்க அணுகுனீங்கன்னா இந்த காரணங்களுக்காக நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்ப இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே சுருக்க விசாரணை தான், அதாவது சிவில் கோர்ட் மாதிரி என்னது முழு விசாரணை தான், சுருக்க விசாரணை தான், அதாவது சம்மரி ப்ரொசீடிங்ஸ். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா மிஸ்யூஸ் ஆஃப் என்னது பிரிமிசஸ். அதாவது பிரிமிசஸ்னா நீங்க அந்த வளாகத்தை நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்க, இந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ல என்ன காரணத்துக்காக நீங்க ரெசிடென்ஷியல் பர்பஸ் சொல்றீங்க இல்ல கமர்ஷியல் பர்பஸ்னு சொல்றீங்க, ஆனா ரெசிடென்ஷியல் சொல்லிட்டு கமர்ஷியலா யூஸ் பண்றது, கமர்ஷியல்னு சொல்லிட்டு சட்டவிரோதமா எதுக்காண்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மிஸ்யூஸ். ஸோ இந்த மிஸ்யூஸுக்காகவும் நீங்க பண்ணீங்கன்னா அந்த காரணத்துக்கு நீங்க வெளியேற்றலாம். அடுத்து லேண்ட்லார்டே வந்து சொந்த தேவைக்கு என்னது அவர் எடுத்துக்கலாம். அப்ப இல்லப்பா என்னுடைய சொந்த தேவைக்கு நான் ஆக்குபேஷன் போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த காரணத்துக்காக அவர் போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க ரெண்டுக்கே விடக்கூடாது. அப்படி விட்டீங்கன்னா அது என்னது பெனால்டி எல்லாமே இருக்கு. ஸோ அந்த காரணத்துக்காக ஃபார் ஓன் யூஸ் என்னது நீங்க கேட்கலாம். இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை மாதிரி நகரங்களில் வந்து சிஎம்டிஏ இருக்கு. இப்போ அந்த பில்டிங் வந்து நீங்க வயலேஷனாக கட்டிட்டீங்க, நீங்க ஆல்டர் பண்ணுங்க, என்னது இந்த லேண்ட் யூஸ் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு அவங்க ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ நீங்க ஆல்டர் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த காரணங்களுக்காக நீங்க வெளியேற்றலாம். அதாவது ஃபார் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி, ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இஸ் சிஎம்டிஏ. அப்ப அந்த ஆர்டரை நீங்க ஒபே பண்றதுக்காக நீங்க என்னது பண்ணலாம். இது போக இந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ல உள் வாடகை, அதாவது சப்லெட்டிங் அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்ப இந்த அக்ரிமெண்ட்ல நீங்க லேண்ட்லார்டு வந்து நீங்க இந்த ஃபுல் காம்ப்ளெக்ஸை நான் விடுறேன், என்னது பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் நான் விடுறேன், நீ என்னது உள் வாடகைக்கு விட்டு அதான் ஒரு பிசினஸ் அப்படின்னு அவரு அந்த அக்ரிமெண்ட்ல சப்லெட்டிங் அலோவ் பண்ணாருன்னா அது சட்ட விரோதம் இல்லை. ஆனா நோ சப்லெட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன், நோ சப்லெட்டிங் உள்வாடகை விடக்கூடாது அப்படின்னா
ஆனா அவரு டெனன்ட் வந்து உள்வாடகை விட்டிருக்காரு அப்படின்னா அந்த காரணத்துக்காக நீங்க ரீபொசஷன் ஆர் எவிக்ஷன் கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த காரணங்களுக்கெல்லாம் அவங்க வந்து என்னது ரீபொசஷன் கேட்கலாம். தட் இஸ் கால்ட் எவிக்ஷன். ஓகே, இதுதான் இந்த இதுல ரெண்ட் கோர்ட்டுக்கு நீங்க என்னது போகணும். ரெண்ட் கோர்ட்டுடைய ஃபைனல் ஆர்டரை எடுத்து 30 நாளுக்குள்ள ரெண்ட் ட்ரைபுனல் போகலாம்.